அடிப்பேன்னு சொன்னேன் அதான். ஆனால் அதுக்காக இப்போ தான் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி எனக்கு வந்து டாலர் போட்டு விட்டுருக்கீங்க. கேஎஃப்சி ப்ளீஸ் கேஎஃப்சி போதுமா, நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் போடுங்க சரியா. நீங்கள் ஆல்ரெடி போட்டு விட்டீங்க. ஒரு அழகான ஹாட்டு மிக்க சந்தோஷம். இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அன்றைக்கி ஒரு $20 இதை போட்டு விட்டுருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட வந்து நல்லா பேசுனேன்னா, அதுக்கு முந்தின நாள் வந்து உங்களை வந்து நான் வந்து சண்டை போட்டேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஏன் இப்போ காசு போட்டால் மட்டும் உங்ககிட்ட நல்லா பேசுனீங்க, அப்படியே முன்னாடி நான் சண்டை போட்டீங்க அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், நீங்கள் வந்து காசே போட்டாலும் இப்போ நம்ம வீட்டில் உள்ளவங்க இருக்காங்க, இப்போ நம்ம அம்மா அப்பா தம்பி தங்கச்சி பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க ஏதாவது தப்பு பண்ணால் நம்ம திட்ட தானே செய்வோம். அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு மறைச்சி திட்டுவோமா? இல்லை இல்லை, அப்போவே திட்டுவோம். இல்லை அந்த மாதிரி தான் நான் திட்டுவேன். என்னோட லைவில் உள்ளவங்க யாராவது ஏதாவது பண்ணினாங்க அப்படின்னா அவங்க நான் அந்த மெசேஜ் வந்து டெலீட் பண்ணிட்டேன். யாராவது ஏதாவது பண்ணினாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் திட்டுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறேன் நான் அப்படின்னு ஒரு கமெண்ட் ஒன்று வந்தது. ஏன் நீங்கள் அப்போது சண்டை போட்டிங்க, அப்போ வந்து உங்களுக்கு டாலர் போட்டுட்டோன்னு மட்டும் நீங்கள் எப்படி நல்லா பேசுனீங்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் டாலர் போட்டாலும் போடாமல் இருந்தாலும் முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி தான் எல்லாருமே. நான் இல்லை, எல்லாருமே அப்படி தான். முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி நம்ம என்ன மாதிரி பிரதிபலிக்கிறோமோ அப்படி தான் ஆப்போசிட்டும் பிரதிபலிக்கும் சரியா. அதனால் வந்துட்டு அவங்க டாலர் போட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க செய்கிற சின்ன சின்ன தப்பெல்லாம் நம்ம வந்து சுட்டி காட்டாமல் இருக்க முடியாது. அதனால் சின்ன சின்ன இதை நம்மளோட இப்போ என் மகளே இருக்கட்டுமே, அவள் ஏதாவது செஞ்சானா ஏன் இப்படி பண்ணுறேன்னு நான் திட்டுறேன். அது மாதிரி தான் உறவுகளும் சரியா. நம்ம பாசமாக இருக்க இடத்துல தான் நம்ம சண்டை போட முடியும். எல்லாத்துட்டையும் போய் சண்டை போட முடியாது இல்லையா. இப்போ நிறைய பேர் பேட் கமெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு 2 லைன் பேசுகிறோம், இப்போ அதுவும் பேசுகிறதில்ல, விட்டு போ அப்படி சொல்லிடுறதுனால பாசமான உறவுகள்கிட்ட மட்டும் தான் சண்டையை போட முடியும். எப்பவும் பாசமான உறவுகள் தான் நம்ம என்ன பேசினாலும் நம்ம வீட்டு எப்பவும் போக மாட்டாங்க. அந்த மாதிரி தான் கேஆர்சி ஒரு உறவு. நான் என்ன சட்டை போட்டாலும் என்னை விட்டு போக மாட்டாங்க. நானும் அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா சண்டை போடுவேன். முத்து சரி எல்லாம் நம்ம உறவுகள் யாராக இருந்தாலுமே ஏதாவது பண்ணிங்கன்னா ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்பேன். உரிமை இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகே, அதை தான் நானும் சொன்னேன். சமயபுரம் ஆமாம் ஜெயராமன் அண்ணா ரொம்ப சந்தோஷம். கண்டுபிடித்து விட்டேன் சமயபுரம். நீங்கள் எப்படி வீடியோ போட்டீங்க, எப்படி என்ன முருகேசன் மிக்க சந்தோஷம். பாசம குடும்பத்தில் அனைவருக்கும் இனிய மிக்க விசேஷமா. டைலாக் சூப்பர். என்ன டைலாக் கணேஷன்னா, அக்கா கொஞ்சம் நேரம் பேசுங்க, இன்னும் கொஞ்சம் நேரமா. சரி பாய் டு ஆல். மிக்க நன்றி சிஎஸ் அண்ணா. சிஎஸ் சகோ இனிய வணக்கம். கேர்ஸ்மத்துக்கு அருமை மகிழ்ச்சி சிஎஸ் அண்ணா. கேர்ஸ்மா முத்துமா சொல்லிக்கா பாய் கணேசி. பயம் வேண்டாம் பயம் வேண்டாம் கவிதை. நான் உங்களை சந்தித்து உனக்கே தெரியாது, நான் உங்களிடம் சொல்ல மாட்டேன். அச்சோ அப்படிலாம் சொல்லிடாதீங்க, பார்க்கணும் நானும். லைக் போடுவதற்கு வாங்க. சைலன்ஸ் வணக்கம். அனைத்து இணையவழி உறவுகளுக்கும் ஹரிணியரங்க சேனலுக்கும் என் இனிய இரவனுக்கும் அருமை சேஸ்னா மிக்க நன்றி. ஹாய் வணக்கம். ஹாய் சாமி. சமயபுரம் எப்படி வீடியோ போடுங்க எப்படின்னு சொல்லுங்கள். சரி மணியாச்சுமா. சரி மாமா கிளம்பிடலாம். அப்படின்னா தயவுசெய்து என்னை நீங்கள் ஒரு முறை திட்டுங்க. சிஎஸ் அண்ணா செல்லமான சிஎஸ் அண்ணா. ஓகே, வீட்டில் அனைவரும் நலமா? வணக்கம். வாங்க இலவசம் மிக்க சந்தோஷம். வாங்க கோவிந்தராஜ் வணக்கம். ஆமாம் சரியாக சொன்னீர்கள் மகிழ்ச்சி. ஆமாம், ஏதாவது பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வைவேன், உரிமை இருக்கு. சிஎஸ்என் நம்பர் ஒரு தடவையாவது ப்ளீஸ் திட்டுங்க என்னைய. சரி உறவுகளே, நம்ம வந்து கிளம்பிடலாமா? காலையில் நீயாவே எழுந்து வந்தால் தான் நான் எழுப்ப மாட்டேன். அப்படிலாம் சொல்லாத என் செல்லமான மாமா. டைசரி எழுப்பி விடு மாமா. சரி, எனக்கு தலை வலிக்குது என்னன்னு தெரியல. அந்த நூடுல்ஸை சாப்பிட்டேன். இதெல்லாம் நான் தத்தெடுத்தது எதுவுமே பேசாமல் இருக்குதா? ஏன் மாமா, நான் தத்தெடுத்தது எதுவுமே பேசாமல் இருக்குது. எனக்கெல்லாம் பாய் சொல்லலை. அந்த அளவுக்கு உரிமை கேஆர் சகோ இருக்கு. இந்த லைவில் இருக்கிறார். வாழ்த்துக்கள் கேஆர் சகோ. ஆமாம் ஜெயராமன், கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகிறது. ஜெயராமன் பாரு, நானும் உங்களை பார்க்கணும்ல. நான் அதான் சொல்கிறேன். இன்னும் அது பாட்டுக்கு எதுவும் பாட்டுக்கு வருது போகுது, என்கிட்ட எதுவும் பேச மாட்டேங்குது. சரி உறவுகளே, நான் வந்து கிளம்புறேன். சண்டை கொலிக்கு உரிமை உண்டு. சூப்பர் சூப்பர் ரசகுல்லாப்பா. பாத்தியா பிரபு ஒன்னாவா? எங்கள் இதயம் எங்களிடம் இருந்தால்தானே நாங்கள் அதை கேட்டு சொல்ல முடியும்.
அதைத்தான் ஹரணி என்ற இனச்சனிடம் என்றோ கொடுத்து